तस्माद्वा एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीश्चोर्णम् अन्नात् पुरुषः ओम श्रीराम सौमित्रि जटायुवेद षडाननादित्य कुजार्चिताय श्रीनीलकंठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। हर नमः पार्वती पतये हर हर महादेव। श्री गुरुभ्यो नमः। श्री गुरुचरणान् एवं अत्र समुपविष्टान् समान् वेदाध्यायिनः वृद्धांश्च प्रणिपत्य मह्यं प्रदत्ते विषये यथामति यथासमयं वित्रिवाक्यानि वक्तुम् अहं प्रयते। ராம ராமா, குழந்தைகள்லாம் வந்திருக்கேள், ரொம்ப சந்தோஷம். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல பிரதேசங்கள்லேருந்து இங்கே சங்கமத்தை அடைஞ்சிருக்கேள். பார்த்தா எப்படி தோன்றுறது அப்படின்னா, உபனிஷத்து எல்லா வேத ராசிகளும் அத்தனை அக்ஷரங்களும் ஏன் அத்தனை ஜகத்துமே பிரணவத்தில் அந்தர்பாவத்தை அடைகிறது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. எல்லா எழுத்துக்குள்ளேயும் பிரணவம் உள்ள போகிறது, எல்லா எழுத்தும் பிரணவத்தில் அந்தர்கதமாக இருக்குது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அந்த சப்தங்களால் பிரகாசிக்கப்படக்கூடியதான ஜகத்து இல்லையா, இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்தையும் அதுக்கு ஏதோ ஒரு பெயரை சொல்லி நாம் குறிப்பிடுறோம். அப்புறம் பிரகாசகமாக இருக்குது சப்தம், பிரகாஷ்யமாக இருக்குது ஜகத்து. அப்போ இந்த பிரகாஷ்யமான அத்தனை பதார்த்தங்களும் பிரகாசகத்துக்குள்ளே அந்தர்கதமாக இருக்குது. சப்தங்களுக்குள்ளே, வாச்சக சப்தத்துக்குள்ளே அத்தனை சப்தங்களும் பிரணவத்துக்குள்ளே ஒடுக்கப்பட்டிருக்கு. பிரணவன்னா பரபிரம்மத்துக்கு ஆலம்பனம் அப்படின்னு, அபரம்பிரம்மமாக இருக்கட்டும் பரம்பிரம்மவாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஓங்காரந்தான் ஆலம்பனம் அப்படின்னு கட்டோபனிஷத்தில் இது மாதிரி பல உபனிஷத்துக்களில் இந்த பிரணவத்தினுடைய மகிமையை வர்ணிக்கிறா. இந்த பிரணவத்தில் எப்படி அத்தனை ஜகத்தும் அந்தர்கதமாக இருக்கோ அந்த மாதிரி பிரணவத்தையே நாமாவாக வச்சுருக்கக்கூடியதான ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இதில் பல வருஷங்களாக வேதாபிவிருத்திக்காகவும் சாஸ்திராபிவிருத்திக்காகவும் சனாதன தர்மத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்காக அதனுடைய சம்ரக்ஷணத்துக்காக பல காரியக்கிரமங்கள் நடத்தப்படுறது. இந்த ஒரு சம்ஸ்தேல
பாகத்தை கிரகிச்சுக்காத ஒரு வைதிகாள், அதாவது வேத சம்பந்தப்பட்டவாள் அப்படிங்கிறவாளே இருக்க முடியாதோன்னு தோன்றது. பாரத தேசத்தில் ஆசேது சீதாச்சலம் இருக்கக்கூடிய சகல பிரதேசங்களிலிருந்தும் வித்தியார்த்திகளும் சரி, அத்தியாபகாலும் சரி, இன்னும் பிரவச்சனகர்த்தாக்கள், ஆஸ்திகர்கள், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சமயமாவது இந்த சம்ஸ்தையில் அவாவா தங்களை அன்வயிச்சுன்னு இருக்கா. அப்படி இந்த ஓங்காரத்தை நாமாவாக கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் எல்லாரும் சங்கமத்தை அடைஞ்சிருக்கேள். பிரணவத்துக்குள்ளே அத்தனை வேதராசிகளும் அடங்குற மாதிரி எல்லாரும் அத்தனை வேத குழந்தைகள், அத்தியனம் பண்ணுற குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் யூயம் சர்வே அத்த ஓங்காரே நாம பிரணவே யதா வேதசப்தராசயः அந்தர்கதாः வர்த்தन्ते பிரணவகுக்ஷௌ பிரவிஷ்டாः சந்தி வேதராசயः ததா யூயம் சர்வே அத்ர ஓங்கார நாமாங்கிதே அஸ்யாம் சம்ஸ்தாயாம் பிரவிஷ்டாः வர்த்தத்வே யூயம். இதானீம் பிரதத்தே விஷயே கிஞ்சித் வக்ஷ்யாமி. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் கர்மானுஷ்டானம், பிரயோகம். அதில் நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடியதான மந்திரங்கள், இதனுடைய ஸ்வரூபம், ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு. பிரயோகம்னா என்ன? பிரயோகா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பிரயோகம்னா என்ன? யார் தெரிஞ்சாலும் சொல்லலாம். பிரயோகம்னா என்னப்பா? யாருக்குமே தெரியாதா? பிரயோகம்னா என்னன்னு தெரியாதா? பிரயோகா அப்படிங்கிற சப்தத்துக்கு அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய செயல்பாடு இருக்கே, அதுக்கு தான் பிரயோகம்னு பேர். பிரயோகம் அப்படின்னா ஏதோ ஒரு புஸ்தகத்துக்கு பேரோ இல்லை அந்த கல்பசூத்திரங்களுக்கு பேரோ இல்லை அந்த கல்பசூத்திரங்களை பார்த்து பிரயோக விதியை ரச்சனம் பண்ணியிருக்கா பல மகான்கள். பிரயோக புஸ்தகம்னு நம்மளுக்கு கிடைக்கிறதே, அது என்னது? அதெல்லாம் பிரயோக விதி. பிரயோக விதியை பார்த்து, பிரயோகங்களுடைய சூத்திரத்தை, மூல கிரந்தத்தை பார்த்து இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுங்கிற ஒரு கிரமத்தை கிளிப்தி பண்ணி அதை கொடுத்துருக்கா. அந்த மாதிரி அந்த புஸ்தகங்களுக்கோ பிரயோகம்னு பேர் இல்லை. பிரயோகம் அப்படின்னா அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். பிரயோகா இது சப்தஸ்ய அனுஷ்டானம் இத்யர்த்தः. எத்தனையோ பிரயோகங்கள் இருக்கு. அனுஷ்டானம் இத்தியஸ்ய கஹ அர்த்தः? அனுஷ்டீயத்தே இத்தியனுஷ்டானம், அதாவது செய்யப்படக்கூடியதான செயலுக்கு அனுஷ்டானம் அப்படின்னு பேர். நம்ம அனுஷ்டானங்கிற சப்தத்தை எல்லா செயல்கள்லையும் உபயோகப்படுத்துறது இல்லை. அது உதாரணத்துக்கு மீமாம்சா அப்படின்னா என்னது? மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். மீமாம்சா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விசாரஹா அப்படின்னு அர்த்தம். விசாரணம் பண்ணுறது, இது சரியா அது சரியா, இவன் சொல்கிறது கரெக்டா அவன் சொல்கிறது கரெக்டா, யார் சொல்கிறத நாம் சரின்னு ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம விசாரிப்போம் இல்லையா? பாடசாலையில் நிறைய விசாரணை நடக்குமே இல்லையா? யாரோ ஒரு பையன் தப்பு பண்ணிவிட்டான்னா வாத்தியார் அந்த கட்சிக்கார எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டு யாருடா இந்த தப்பை பண்ணது, யார் அந்த பதார்த்தத்தை எடுத்தது அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்குறார், விசாரிக்கிறார். இவன் சொல்கிறது உண்மையா, அவன் சொல்கிறது உண்மையா, நீ சொல்கிறது பொய்யா அப்படின்னு ஒருத்தரையாக விசாரிக்கிறாரோனோ, விசாரஹான்னு பேர். இதுக்கு தான் மீமாம்சான்னு அர்த்தம். இப்படி பண்ணினா என்ன கிடைக்கிறது? இவன் எடுத்திருப்பானோ இல்லை அவன் எடுத்திருப்பானோ இல்லை அவன் எடுத்திருப்பானோ, இந்த தப்பை யார் இவன் பண்ணியிருப்பானா அவன் பண்ணியிருப்பானான்னு தெரியல, ஒரு சம்சயம் இருக்குது.
இவனும் பண்ணியிருக்கலாம் அவனும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சம்சயம் இருக்கணும். அந்த சம்சயமானது நிவர்த்தி ஆகும். அதுதான் விசாரத்தினுடைய பலன். ஒரு விசாரம் அப்படின்னு பண்ணினா என்ன அதனுடைய பலன்னா சம்சய நிவர்த்தி. அப்போ சம்சயம் இருந்தால் தான் விசாரமே பண்ண முடியும். சம்சயம் இல்லாமல் விசாரம் பண்ண முடியாது. ஒரு சம்சயம் இருக்குன்னா தான் விசாரத்துக்கு பிரசக்தி. அப்படி அந்த விசாரத்தினால சம்சய நிவர்த்தியாகி நிர்ணயாத்மகமான ஒரு பிரமாத்மகமான அதாவது வாஸ்தவமான ஒரு அறிவு வரும். எந்த விஷயமாக நாம் விசாரம் பண்ணுறோமோ அந்த விஷயமான உண்மையான அறிவு நம்மளுக்கு ஏற்படும். இதுதானே விசாரனுடைய பலன். அது ஏற்படலைன்னா இவன் சரியாக விசாரம் பண்ணலன்னு அர்த்தம். இன்னும் வேறு பிரகாரத்தில் விசாரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மீமாம்சாங்கிற சப்தத்துக்கு இதான் அர்த்தம். இப்போ விசாரங்கிற அர்த்தம் எல்லா இடத்துலையும் பொருந்தும். ஆனால் பூஜித விசாரத்துக்கு தான் மீமாம்சாங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணுறா. விருத்தாள்லாம் எல்லாரும் ஆஸ்திக பரம்பரையில் மீமாம்சான்னு சொன்னால் பூஜிதமான விசாரம். இவன் திருடினானா அவன் திருடினானான்னு விசாரம் பண்ணுறதுக்கு மீமாம்சாங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணுறதில்ல. இந்த வேத வாக்கியத்தை இப்படி வேத வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லணுமா இல்லை வேறு மாதிரி அர்த்தம் சொல்லணுமா? பிரம்மங்கிற இப்படி விசாரம் பண்ணுறது பூர்வ மீமாம்சா. இந்த பரபிரம்மம்னு ஒரு பதார்த்தத்தை சொல்கிறாலே அது என்ன சகுணமா இல்லை நிர்குணமா, அது தீபாத்மாவோட வேறையா ஒன்றா, இப்படி உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் வச்சுட்டு இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரிய லிங்கத்தெல்லாம் பார்த்து அதை விசாரிக்கிறது. இது சரியா அது சரியா அது சரியா அது சரியா, இதுக்கு உத்தர மீமாம்சா அப்படின்னு பேர். அதே மாதிரி அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னால் அது வைதிக அனுஷ்டானத்தை தான் குறிக்கும். அதில் தான் பிரயோகம் பண்ணுறோம். நம்ம லௌகிகமான பல செயல்களை பண்ணாலும் அதுவும் அனுஷ்டானம்தான், பிரயோகம்தான். ஆனால் வைதிகமான வேதோக்தமான ஒரு செயல்களை தான் நம்ம அனுஷ்டானம் அப்படிங்கிற சப்தத்தினால குறிப்பிடுறோம். செயல்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி பண்ணணும், எந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையோணும். ஒரு செயலில் நாம் ஈடுபடுவோம், எப்போ ஈடுபடுவோம், இந்த செயல்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ தானே அந்த செயலில் நம்ம புத்திபூர்வகமாக ஈடுபடுவோம். இல்லை யாரோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது, யாரோ ஒருத்தர் செயலில் வலுக்கட்டாயமாக திணிக்கிறா அப்படிங்கிறது வேற. நம்மளா அந்த செயலில் எப்போ ஈடுபடுவோம், அந்த செயல் பண்ணினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த செயல்களில் நாம் ஈடுபடுவோம். அதே மாதிரி அந்த செயலை அப்படி நம்மளுக்கு ஆசை வந்தாலும், அந்த பிரயோஜனத்தை அடையணுங்கிற ஆசை வந்தாலும் அதை எப்படி அடையணும், அந்த செயலை நாம் எப்படி பண்ணினா அதை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத நாம் சரியாக தெரிஞ்சுட்டு பண்ணினா தான் அந்த பிரயோஜனம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமா? லௌகிகமான கிரியைகளை நீங்கள் பாருங்க, எப்படி பண்ணினா அந்த பிரயோஜனம் கிடைக்குமோ அப்படி பண்ணினா தான் கிடைக்கும் இல்லையா? அது எந்த செயலாக வேணா இருக்கணும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். இது நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடியதான ஒரு விஷயம். இதுக்கு தான் கர்மா அப்படின்னு பேர், கர்மானுஷ்டானம் அப்படின்னு பேர். கர்மாவனுடைய பிரயோகம், அனுஷ்டானம் பண்ணுறது. கர்மா அப்படிங்கிற சப்தத்துக்கே கிரியைன்னு தான் அர்த்தம். செயல் அப்படின்னு தான் அர்த்தம். கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் விவகாரத்தில். கர்மா பண்ணுறார், செயல் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்மானுஷ்டானம் அப்படின்னு எடுத்துட்டா வைதிகமான கர்மாக்கள் என்னது? அது ஏதோ புது கர்மாக்களாது அப்படின்னா, நாம் கார்த்தால் இருந்து ராத்திரி வரைக்கும் பல செயல்களை பண்ணுறோம். ஆசைப்பட்டு பல செயல்கள் பண்ணுறோம். சில செயல்கள் ஆசைப்பட்டு, அதாவது ஆசைப்பட்டு பண்ணலைன்னாலும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சில செயல்கள் பண்ணுறோம். இப்படி ரெண்டு விதமாக இருக்குது செயல்கள். என்ன செயலை நாம் ஆசைப்பட்டு பண்ணுறோம் அப்படின்னா, போஜனம், சாப்பிட்றது. அது ராகத பிராப்தம் அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம். அது ஒரு அனுஷ்டானம்தான்.
ஆனால் அதை நீ பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லாது. என்ன சொல்லும்? அதை நீ பண்ணின அப்படின்னா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ராகத பிராப்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. உனக்கு ராகா அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். சாப்பிட்ணுங்கிற ஆசை எப்போ வரும்? ரெண்டு விஷயத்தினால வரும். ஒன்று புபுக்ஷா, அதாவது க்ஷுத்து, பசி இருந்ததுன்னா அது துக்கம். அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இவன் போஜனத்தில் பிரவருத்தி அடைவான். இல்லை அப்படின்னா அதுக்காக தான் எல்லாரும் பிரவருத்தி அடைகிறோமா? பசிச்சாதான் எல்லாரும் சாப்பிட்றோமா? இல்லையே. இங்கேருந்து எங்கேயாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணோன்னா என்ன பண்ணுறோம்? மிக்சர் பேக்கெட்டை வாங்கி வச்சுட்டு குறிச்சுட்டே போகிறோமே, ஸ்நாக்ஸை. பசிச்சா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். எதுக்கு சாப்பிட்றோம்? திருப்திக்காக. அது சாப்பிட்டா ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு தான் அதனுடைய பலன். ஒன்று திருப்தி, இல்லைன்னா க்ஷுண்ணு விருத்தி. இதுக்காக சாப்பிட்றான். அப்போ ஆசை, அதில் ஆசை இருக்குது இவனுக்கு. க்ஷுண்ணு விருத்தியிலையும் திருப்தியிலையும் ஆசை இருக்குது. அதனால தான் அதில் பிரவருத்தி அடைகிறான். அப்போ அதை ராகத பிராப்த விஷயத்தை சாஸ்திரம் விதிக்காது. நீ அதில் பிரவருத்தி அடைஞ்சேன்னா கிழக்க பார்த்து உட்காந்து சாப்பிடு, இப்படி இப்படி மடியாக இருந்துட்டு சாப்பிடு, கீழே உட்காந்து சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு, இந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணிவிட்டு சாப்பிடு, இந்த மாதிரி பல நியமங்களை விதிக்கும். இது ஒரு விதமான செயல்கள். சந்தியாவந்தனம் பண்ணணும், பிராத்தஸ்நானம் பண்ணணும், இந்த மாதிரி பல செயல்களை கட்டாயமாக பண்ணியே ஆகணும்னு சாஸ்திரம் விதிக்கும். உனக்கு ஸ்வதகா அதில் பிரவருத்தி இல்லைன்னாலும், நீயே அதில் பிரவருத்தி அடையலைன்னாலும் அதை பண்ணி தான் ஆகணும்னு சாஸ்திரம் சொன்னதுனால பிரவருத்தி பண்ணுவோம். நம்ம அதில் ஈடுபட்டே ஆகணும். இப்படி ரெண்டு விதமான செயல்கள் இருக்கு. இப்போ கார்த்தால் இருந்து ராத்திரி வரைக்கும் நாம் எழுந்துக்கிறோம், சௌச்சங்கள் பண்ணுறோம், தந்ததாவனம் பண்ணுறோம், குளிக்கிறோம், வஸ்திரம் தரிச்சுக்கிறோம், புன்றதாரணம் பண்ணுறோம், சந்தியோபாசனம் பண்ணுறோம், சமிதாதானம் பண்ணுறோம், பிரம்மயஜ்ஞம் சொல்கிறோம், வாத்தியார்கிட்ட பாடம் கற்றுக்கிறோம், அத்தியனம் பண்ணுறோம், போஜனம் பண்ணுறோம், சாயம் சந்தியா சமிதாதானம், பிக்ஷாச்சரணம், குரு சுஷ்ரூஷ, இந்த மாதிரி நம்மளுடைய ராத்திரி நித்ரா வரைக்கும் இந்த மாதிரி அன்றாட செயல்கள் இருக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமம்னா இந்த செயல்கள்லாம் சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இப்படி இல்லைன்னா கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பாடசாலையில் இருக்கிறவா இதெல்லாம் பண்ணுவோம், லௌகிகமாக இருக்கிறவா வேறு படிப்பு படிப்பா, வேறு ஏதோ ஒரு செயல்களை பண்ணிட்டு தானே இருப்பா. அப்போ இந்த செயல்களெல்லாம் ஒரு நியமம் பண்ணி இந்த செயல்கள் தான் பண்ணலாம், இந்த செயல்கள் பண்ணக்கூடாது, இந்த செயல்களை நீயே பண்ணினான்னு இப்படி தான் பண்ணணும். உனக்கு ஆசைப்பட்டாலும் இந்த செயல்களை பண்ணக்கூடாது, நீயே ஆசைப்பட்டால் சில செயல்களை பண்ணலாம், ஆனால் இப்படி தான் பண்ணணும். இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு சாஸ்திரங்கள் ஏற்பட்டிருக்கு. வேதமே இதனுடைய வேதத்தினுடைய உத்தேசியமே இதுதான். வேதாத் சாஸ்திரம் பரநாஸ்தி. சாஸ்திரம்னாலே வேதம்தான். அதுக்கு உபபிரம்மணமாக மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாள். வேதார்த்தத்தை விசாரம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் அப்படின்னாலே மீமாம்சைக்கு தான் சாஸ்திரம்னு பேர். ஏன்னா 4 சாஸ்திரம் சதுஷாஸ்திரம்னு சொல்லுவா. இருந்தாலும் வாஸ்தவமாக பார்த்தா சாஸ்திரம்னா மீமாம்சையை தான் சொல்லலாம். ஏன்னா வேத வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சை தான். நியாயசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய தர்க்கசாஸ்திரம் நியாயத்தை, அதாவது யுக்தியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், யுக்தி விசாரத்தை சொல்லிக் கொடுக்கும், புத்தி வைசத்தியத்தை ஏற்படுத்தும். வியாகரண சாஸ்திரம் அது சப்த சாதுத்வத்தை சொல்லிக் கொடுக்கும். இது ரெண்டும் உபகாரகமான சாஸ்திரம். உபகாரியமானது மீமாம்சை தான். அப்படிங்கிறதுனால முக்கிய சாஸ்திர சப்த விவகாரம் முக்கியமாக மீமாம்சா சாஸ்திரம், 2 மீமாம்சா சாஸ்திரத்தில் தான் பிரயோகப்படுத்தப்படுறது. அப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்க என்ன பண்ணுன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை விசதனம் பண்ணி கொடுக்கறது. வேதம் என்ன சொல்கிறது? ஹிதத்தை போதிக்கிறதுக்காக வேதம் வந்திருக்கு. வேதம் முழுக்க ஒரே மந்திர ராசிகளாகவும் பிராமண ராசிகளாகவும் பிராமண பாகத்தில் அந்தர்கதமாக இருக்கக்கூடியதான அர்த்தவாத ராசிகளாகவும் இருக்குது. இத்தனை மந்திரங்கள் என்ன? எதுக்கு இவ்வளவு மந்திரங்கள்? என்ன சொல்லியிருக்கு இந்த மந்திரங்களில் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா?
10 வருஷம் அல்லது 12 வருஷம் இல்லை 14 வருஷம் நம்ம வேதாத்தியனம் பண்ணுறோம், பாடசாலையில் இருந்து வேதாத்தியனம் பண்ணுறோம். விஷயத்வா பிரம்மசந்தத்தம் அக்னிமீளே அக்ன ஆயாகி சன்னோதேவின்னு ஆரம்பித்து வாத்தியார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார், சந்தை சொல்கிறோம், திரும்ப சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். சரி, அத்தியனம் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? அத்தியனம் பண்ணி முடிச்சாச்சு, அப்புறம் நாம் என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணுமா? அத்தியனம் பண்ணதுக்கு எதுக்காக அத்தியனம் பண்ணுறோம்? அத்தியனம் பண்ணி முடித்தா பணம் சம்பாதிக்கிறதா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அத்தியனம் பண்ண சொல்லியிருக்கா சாஸ்திரம். சாஸ்திரம் சொன்னதுனால தான் நம்ம அத்தியனம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்? அத்தியனம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் சின்ன வயசுலேருந்தே யோசிக்கணும். நம்ம குழந்தையெல்லாம் இருக்கிற நாமெல்லாம் பல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம் இல்லையா? எதுக்குடா நாம் வேதாத்தியனம் பண்ணுறோம்? எதுக்கு நாம் வேதம் படிக்கிறோம்? இப்போ காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தனை போய் கேட்டால் நீ என்னப்பா படிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை போட்டு என்ன குரூப் எடுத்திருக்க, எதுக்காக படிக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் இந்த குரூப்பை நான் சாய்ஸ் பண்ணியிருக்கேன், இதை படித்தா நான் அதுவாக போகிறேன், மேலே அதை பண்ணுவேன், இதை பண்ணால் நான் அந்த உத்தியோகம் பார்க்க போகிறேன், அந்த உத்தியோகத்தை அடையணுங்கிறது என்னுடைய லட்சியம், அதுக்காக நான் இந்த படிப்பு படிக்கிறேன்னு அவனுக்கு தெரியறது. அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியணும், நாம் ஏன் வேதாத்தியனம் பண்ணுறோம், எதற்காக வேதாத்தியனம் பண்ணுறோம், இதனுடைய உத்தேசியம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெரியணும். அத்தியனம் பண்ணுற குழந்தைகளுக்கு தான் தெரியணும்னு இல்லை, அத்தியனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உபநயன சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரம் நடக்கிறதே, அந்த சம்ஸ்காரம் பண்ணிக்கக்கூடிய குழந்தைக்கே தெரியணும். அதனால தான் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வந்துருத்தா அப்படின்னு பாரு. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா அந்த விஷயத்தை வாங்கிக்கக்கூடிய சக்தி, அதை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்துருத்தா அப்படின்னு பாரு. வாக் ஸ்பஷ்டதா வந்துருத்தான்னு பாரு. பார்த்து நீ உபநயனம் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். கொஞ்சம் மந்தமாக இருக்கான்னா சில காலங்கள் அவனுக்கு சொல்லியிருக்கு, இத்தனை காலத்துக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு. அப்படி அந்த உபநயனம் பண்ணிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கே சொல்லி வைக்கணும். முன்னாடி அப்பா அம்மாவாக இருக்கிறவா ஆற்று வாத்தியாரை விட்டோ இல்லை தானே அபிஜ்ஞானாக இருந்தான்னா சொல்லி வைக்கணும். நீ ஏன் பூனை போட்டுக்கிற தெரியுமா, இதனுடைய லட்சியம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வைக்கணும். நீ சந்தியாவந்தனம் பண்ண போகிற, ஏன் பண்ண போகிற, எதுக்காக பண்ணணும், பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிற, எதுக்காக வேதாத்தியனம் பண்ணணும்னு எல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கணும். எல்லாரும் நமக்கு நம்ம வாத்தியார் சொல்லி கொடுப்பார். இந்த மாதிரி பல பிரவச்சனங்களுக்கெல்லாம் பாடசாலையிலேருந்து எல்லாரும் அழிச்சுண்டு போவா, அவள்லாம் சொல்லுவா. இதெல்லாம் நாம் ஸ்ரத்தையாக கேட்டு உள்ளே ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு நம்ம எதற்கு வேதாத்தியனம் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணின்னு இருக்கோம் அப்படிங்கிறத நாம் நன்றாக தெரிஞ்சுக்கணும். இதுதானே ஒரு விவேகிக்கு அழகு. என்ன பண்ணுறோன்னே தெரியாது, ஏதோ காலத்தை ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ நாம் இவ்வளவு வேத ராசிகளை அத்தியனம் பண்ணுறோமே, மந்திரங்களை, இந்த மந்திரங்கள்லாம் எங்கே விநியோகம் ஆறுது? என்ன விநியோகம்? விநியோகம்னா என்ன? அன்னதானம் பண்ணுற, அன்னத்தை விநியோகம் பண்ணுறாளே இல்லை, விநியோகம் அப்படின்னா எல்லாருக்கும் பகிர்றது, அதை ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது, இதுக்கு தான் விநியோகம்னு பேர். அந்த மாதிரி மாமா ஆரம்பத்தில் சொன்னார், அஸ்மாபிகி அதீயமானாக மந்திராக குத்திர விநியுஜ்யந்தே தேஷாம் உபயோக கஹா இது ஏதே பிரதிபாதகிஷ்யந்தி அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? எங்கே அது விநியோகத்தை அடையிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன விநியோகம் அப்படின்னா, இந்த மந்திரங்களை நாம் அத்தியனம் பண்ணுறோமே, எதற்கு அத்தியனம் பண்ணுறோம், இதை வச்சு நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஒரு விஷயத்தை நாம் படிக்கிறோன்னா அதை வச்சு நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சமைக்கிறா அப்படின்னா எதுக்கு சமைக்கிறா? சமைச்ச அன்னத்தை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு ஒன்று தானம் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா சாப்பிட்றதுக்காக, ரெண்டுக்கு தானே. அப்போ இந்த அத்தியனம் பண்ணக்கூடியதான அத்தனை வேத மந்திரங்களையும் கர்மாக்களில் விநியோகம் பண்ண சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்காருன்னா வேதமே தான் சொல்கிறது.
வேதம் தான் சொல்கிறது. அதை இன்னும் சூத்திரக்காரால்லாம் கல்பசூத்திரக்காரால் ரொம்ப விஸ்தாரமாக கல்பசூத்திரக்காராக ஸ்வீய கிரந்தேஷு விஸ்திருதரூபேண கர்மணாம் விநியோகம் பிரதிபாதயந்தி உபஸ்தாபயந்தி. நாம மந்திராணாம் கஸ்மின் கர்மணி விநியோகः इति கல்பசூத்திரக்காராः பிரதிபாதயந்தி. நாம் அன்றாடம் பல அனுஷ்டானங்கள் பண்ணுறோம். அதுலேயே பல மந்திரங்கள்லாம் விநியோகம் ஆறுது, நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அதாவது முதல்ல சந்தியாவந்தனம் கற்றுட்ருவோம், அப்புறம் சமிதாதானம் பிரம்மயஜ்ஞெல்லாம் கற்றுப்போம். இதில் பல மந்திரங்கள் வந்துடும். அப்புறமா இந்த சந்தியாவந்தனத்தில் வரக்கூடியதான மந்திரம் ஆபோஹிஷ்டாமயோபுவகாங்கிற மந்திரமோ இல்லை உபஸ்தான மந்திரமோ மித்திரஸ்ய ஜர்ஹணே திருத்தகாங்கிற மந்திரமோ இல்லை ஆபப்புனந்து போன்றதான மந்திரங்களோ வேதத்தில் ஏதோ ஒரு பாகத்தில் வரும். நம்மளுக்கு வாத்தியார் சந்தை சொல்கிறச்ச ஓஹோஹோ இத்தனை காலமாக நம்ம சொல்லின்னு இருக்கிற மந்திரம் சந்தியாவந்தனத்தில் சொல்லின்னு இருக்கிற மந்திரம் இந்த இடத்துல தான் வருது போல்றக்கடா அப்படின்னு ஒருத்தருக்கு பேசிப்பான் இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டே. அத்தியனம் பண்ண அத்தனை குழந்தைகளுக்கு அந்த அனுபவம் உண்டு இல்லையா? இப்படி திடீர்னு வாத்தியார் ஆபோகிஷ்டாம யோபவான்னு சொன்னால் எங்கேயோ வந்தா மாதிரி இருக்கும். அப்போ ஓஹோஹோ சந்தியாவந்தனத்தில் சொல்கிற மந்திரம் இங்கே தான் வருது போல்றக்கடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? இந்த சந்தியாவந்தனம் நம்மளுக்கு தெரிஞ்ச கர்மா, அதனால ஆபோகிஷ்டாமயோபுவகாங்கிற மந்திரம் சந்தியாவந்தனத்தில் விநியோகத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் மந்திரம் அத்தியனம் பண்ணுறீங்களோ எல்லாமே கர்மாக்களில் விநியோகத்தை அடையிறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன கர்மாக்கள் அப்படின்னா ஸ்ரௌத கர்மாக்களில் விநியோகத்தை அடையிறது. இந்த ஆபோகிஷ்டாமயோபுவகாங்கிற மந்திரம் சந்தியாவந்தனத்தில் விநியோகம் அடையிறதுன்னு இல்லை, அதுக்கு ஸ்ரௌதமான விநியோகம் இருக்கு, யாகங்களில் விநியோகம் இருக்கு. அதை ரிஷிகள் இந்த சந்தியாவந்தனத்திலையும் அதை கடகமாக ஆகியிருக்கா. அதை ஒரு அங்கமாக ஆக்கி மார்ஜனாங்கமாக அந்த மந்திரத்தை சொல்லி மார்ஜனை கிரியைக்கு அது அங்கமாக விநியோகப்படுத்தியிருக்கா. இந்த மாதிரி அத்தனை மந்திரங்களும் ஒரு சில கர்மாக்களில் செயல்களில் விநியோகத்தை அடையிறது. அதுக்கு தான் நாம் அத்தியனம் பண்ணுறோம். இந்த மந்திரங்களை சொல்லி கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத்தியனமே. அத்தியனத்தினுடைய உத்தேசியம் என்ன? ஸ்வாத்தியாயோத்தியேதவ்யா அப்படிங்கிற விதி என்ன சொல்கிறதுன்னார், அனுஷ்டானௌபயிக அர்த்தபோத பரியந்தம் தஸ்ய வியாபாரः வர்த்ததே அத்தியன விதேஹே इति वदन्ति शास्त्रकाराः. नाम स्वाध्यायोध्येतव्यः इति विधिना अध्ययनं कर्तव्यत्वेन विहितं. कीदृशम् अध्ययनम्? अध्ययनं नाम वेदाध्ययनं, स्वशाखाध्ययनं. स्वाध्यायः इत्युक्तत्वात् स्वशब्देन स्वशाखा स्वपरम्परागता शाखा उच्यते. स्वपरम्परागत शाखाध्ययनं कर्तव्यत्वेन विहितमस्ति. यद्यपि तथापि तावत्पर्यन्तमेव तस्य विधेर्व्यापारः वर्तते इति वक्तुं न शक्नुमः. किन्तु अनुष्ठानौपयिक अर्थबोधपर्यन्तं नाम अर्थावाप्तिपर्यन्तं தஸ்ய விதேர் வியாபாரோ வர்த்ததே அப்படின்னு சொல்லுவா. அத்தியனம் பண்ணுன்னு எந்த விதி சொல்லித்தோ அந்த விதி என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ அத்தியனம் பண்ணதோடு நிறுத்திக்க கூடாது, அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. எதுக்குடா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் அனுஷ்டானத்தில் அதை விநியோகப்படுத்த முடியும், அனுஷ்டானத்துக்கு உபயோகமாக அப்போ தான் அது ஆகும் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இவ்வளவு தூரம் அந்த விதிக்கு வேலை இருக்கு.
புரியறதா நான் சொல்கிறது? ஏதாவது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தோணும். நாம் அத்தியனம் பண்ணக்கூடிய எல்லா மந்திரங்களையும் கர்மாக்களில் விநியோகப்படுத்தியிருக்கா. அத்தனை மந்திரங்களும் கர்மாக்களில் விநியோகம் ஆறுது. ஒரு கேள்வி வரலாம், உபனிஷத்து மந்திரங்கள்லாம் கர்மாக்களில் விநியோகத்தை அடையுமா அப்படின்னு. பாரிப்ளவம் சம்சதி அப்படின்னு பாரிப்ளவ சஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அங்கே எல்லா மந்திரத்துக்கும் விநியோகம். உபனிஷத்து மந்திரங்களும் அங்கே விநியோகத்தை அடையிறது. அந்ததோகத்வா பிரம்மயஜத்தில் எல்லா மந்திரங்களும் விநியோகத்தை அடையிறது. பிரம்மயஜம் எல்லாரும் சொல்லியே ஆகணுமே, எல்லா மந்திரத்துக்கும் அங்கே விநியோகம் உண்டு. இப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்காக தான் வேதாத்தியனம் பண்ணி அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த கர்மானுஷ்டானத்தை நாம் பண்ணினா நம்மளுக்கு சித்தசுத்தி ஏற்படுறது அப்படின்னு சித்தசுத்தி துவாரா நம்மளுக்கு சகல ஸ்ரேயஸும் ஏற்படுறது. ஸ்ரேயஸு பிரேயஸு எல்லாம் கிடைக்கிறது. இப்படி சாஸ்திரம். இப்போ நாம் கார்த்தால் எழுந்துக்கிறோம். எழுந்துண்டா முதல்ல சில பதார்த்தங்களை பார்க்கணும், சில விஷயங்களை ஸ்மரிக்கணும், பூமாதாக்கு நமஸ்காரம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும், சௌச்சங்கள் பண்ணணும், தந்ததாவனம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். இது எல்லாமே ஒரு அனுஷ்டானம்தான். எல்லாமே அனுஷ்டானம். ஏதோ மூக்கை பிடிச்சிண்டு புகைக்கு எழுந்தா மாதிரி உக்காண்டாதான் அனுஷ்டானம்னு இல்லை. நீங்கள் தந்ததாவனம் பண்ணுறது ஒரு அனுஷ்டானம் தான். அது எப்படி தந்ததாவனம் பண்ணணும், எந்த மரக்குச்சியை வச்சுண்டு பண்ணணும், அதுக்கு ஏதாவது மந்திரம் உண்டா, எந்த நாளில் மரக்குச்சியை வச்சுண்டு தந்ததாவனம் பண்ணக்கூடாது, இப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது. குளிக்கிறது அப்படின்னா அது 5 அங்கம் ஸ்நானம். பஞ்சாங்க கட்டிதமாக இருக்குது இந்த ஸ்நானம்ங்கிற செயல். சங்கல்பம் பண்ணிக்கணும், மார்ஜனம் பண்ணணும், ஸ்நானம், சூக்த படனம், தேவதா தர்ப்பணம், இப்படி 5 அங்கங்கள் இருக்குது இந்த ஸ்நானத்தில். ஆபோஹிஷ்டாமயோபுவஹ தானவூர்ஜே ததாதன மகேரணாய சக்ஷசே யோவசிவதமோரசஹ தஸ்ய பாஜஜதே ஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயா யஜின்வத ஆபோ ஜனயதாச்சனஹ இத்யயம் மந்திரஹ மார்ஜனே விநியுஜ்யதே. இமம் மந்திரம் உக்த்வா பிரதமம் மார்ஜனம் கர்த்தவியம், புரோக்ஷணம். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நித்தியம் நாம் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா மயோபுவஹா மயசப்தஸ்ய சுகவிசேஷः அர்த்தः மயோபுவः தாதृशं சுகம் பிராபயந்தி ஹே ஆபஹ யூயம் இல்லையா. ஆபோஹிஷ்டா மயோபுவः தான ஊர்ஜே ததாதனா, எங்களுக்கு நல்ல ஊர்க்க கொடு. ஊர்க்கு அப்படின்னா என்னது? அன்னரசம். அன்னரசத்துக்கு ஊர்க்குன்னு பேர். நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் இருக்கக்கூடிய ரசங்கள் எல்லாம் எங்களை வந்து அடையணும். தான ஊர்ஜே ததாதனா மகேரணாக சக்ஷசே யோவசிவதம். அப்படி ரொம்ப பெரிய பலன்கள் எல்லாத்தையும் பிரார்த்திக்கக்கூடிய மந்திரமாக இருக்குது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணிக்கணும், ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணுறது அகமர்ஷண சூக்தம் அப்படிங்கிறத சொல்லணும். ஹிரண்யசிருங்கம் வருணம் பிரபத்தியன்னு ஆரம்பித்து இந்த சூக்தத்தை சொல்லணும். அந்த சூக்தத்தில் வரக்கூடிய மந்திரார்த்தங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. நான் ஏதாவது அபோஜ்யமான வஸ்துக்களை சாப்பிட்டுவிட்டேன் அப்படின்னாலும் எதபாங்குரங்கெதமேத்திங்கெத சாந்தந்ததபகச்சதாத் அத்தியாசனாதீபானாத்யச்ச உக்ராத் பிரதிகிரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமர்ஷது அப்படின்னு சொல்கிறது இந்த மந்திரம். நான் அபோஜ்யமான வஸ்துக்களை சாப்பிட்டாலும் சரி, ஏதோ தெரியாமல் நான் ஏதோ வாங்கக்கூடாத விஷயங்கள்லாம் வாங்கின்னு இருப்பேன். அதீபானாத் குடிக்கக்கூடாத விஷயங்கள்லாம் குடிச்சிருப்பேன். இந்த ஜூஸு குடிக்கிறது, கடையில் போய் அதை வாங்கி குடிக்கிறது, இதை வாங்கி குடிக்கிறது, யாரோ தொட்டதான ஒரு சுத்தி இல்லாததான அசுத்தமான விஷயங்கள்லாம் குடிக்கிறது, சாப்பிட்றது,
இதனாலலாம் பெரிய பாபம் வருது, அந்த பாபத்திலிருந்தெல்லாம் எங்களை விலக்கிடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம். மந்திரத்தை எல்லாரும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆயிருக்குமே, யஜுர்வேத அத்தியனம் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மந்திரம் ஆயிருக்கும் உபனிஷத்தில். நித்திய நாம் ஸ்நானம் பண்ணுறச்ச இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிண்டு ஸ்நானம் பண்ணணும். இதனுடைய அர்த்தங்கள்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப உயர்வான அர்த்தங்கள். நீங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் புரியும். நீங்கள்லாம் சம்ஸ்கிருதம் வாசிக்கணும், பல பேர் வாசிச்சிருப்பேள், பாடசாலையில் சொல்லிக் கொடுப்பா. நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மந்திரார்த்தங்கள்லாம் பார்க்கணும். ஓரளவுக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருந்தாலே இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். மந்திரார்த்த புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சுண்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்க்கணும். அன்றாடம் நாம் அனுஷ்டானத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் இதனுடைய அர்த்தங்களை பார்க்கணும். ஆபஃப் புனந்து பிருத்திவீம் பிருத்திவி பூதா புனாது மாம் புனந்து பிரம்மணஸ்பதிர் பிரம்ம பூதா புனாது மாம் எதுச்சிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம. இந்த மாதிரி ரொம்ப சுலபமான பதங்கள் இருக்குது. இதனுடைய அர்த்தங்கள்லாம் நாம் தெரிஞ்சுண்டு அனுஷ்டானம் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்ரத்த அபிவிருத்தியாகும், பலன் அதிகமாக ஆகும். உச்சிஷ்ட போஜனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும், நாங்கள் எங்ககிட்ட ஏதாவது அசுத்தி இருந்தாலும் எல்லாத்தையும் நீ விளக்கி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த தீர்த்தத்தை பிரார்த்திக்கக்கூடிய மந்திரம். இந்த மாதிரி சமிதாதான மந்திரம்னு எடுத்துட்டா சுப்ரஜா பிரஜயா பூயாசம் சுவீரோ வீரைஹி சுவர்ச்சா வர்ச்சசா சுபோஷ போஷைஹி சுக்ருஹோ கிருஹைஹி சுபதிஃ பத்யா. இப்படி மந்திரம் பிரார்த்திக்கிறது. ஒவ்வொரு நாளும் சாயங்காலமும் பிராதகாலத்திலையும் சமிதாதானம் சொல்கிறச்சு இந்த மந்திரங்களை சொல்லி சமிதாதானம் பண்ணுறான். ஆபஸ்தம்பியாக இருந்தால் அந்தந்த சூத்திரக்காரர்களுக்கு அந்தந்த மந்திரங்கள் இருக்கும். மந்திரார்த்தங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த சின்ன குழந்தை 7 வயசில் உபநயனம் பண்ண குழந்தை சுப்ரஜா பிரஜா பூயாசம் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தை என்ன யாருன்னு தெரியுமா? ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லி தான் அவனும் சமிதாதானம் பண்ணணும். 20 வயசு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, 5 வயசு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, இதே மந்திரத்தை சொல்லி தான் அவன் சமிதாதானம் பண்ணி ஆகணும். சுவீரோ வீரைஹி சுவர்ச்சா வர்ச்சசா சுவீரோ வீரைஹி அப்படிங்கிறார். நல்ல வீரர்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். என்ன வீரான்னா யாரு அப்படின்னார், யஸ்மை த்வகும் சுக்ருதே ஜாதவேதவு லோகமக்னே கிரணவஸ்யோனம் அஸ்வினகும் சபுத்ரிணம் வீரவந்தம் அப்படின்னு அந்த இடத்துல சாயணாச்சாரியால் பாஷ்யம் பண்ணுறச்ச வீரோ நாம வைதிக லௌகிக கர்மசு குஷலஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வெறும் வைதிக கர்மால அவன் குஷலனாக இருந்தால் போராது, பிரயோகத்தில் லௌகிக கர்மாலையும் குஷலனாக இருக்கணும், கெட்டிக்காரனாக இருக்கணும். அப்பேற்பட்ட புள்ள எனக்கு பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது அந்த மந்திரம். அவனுக்கு தான் வீரன்னு பேரான். வைதிக லௌகிக கர்மசு குஷலஹா. இவன் ரொம்ப கெட்டிக்காரன் வைதிக கர்மாக்களில், எங்கே கேட்டாலும் பஞ்சாதி தப்பவே மாட்டான், பிரயோகத்தில் ரொம்ப கெட்டிக்காரன், எப்போ கேட்டாலும் ஒரு தப்பு இல்லாமல் பண்ணி வைப்பான், அத்தனை பிரயோகமும் பண்ணி வைப்பான் அப்படின்னு இருந்தால் போராது, பேங்க்குக்கு கூட போக தெரியாது, செல்லான் ஃபில் பண்ணணுன்னா தெரியாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார்கிட்டையாவது லௌகிகமாக பேசணும்னா தெரியாது, ஒரு கால் அட்டன் பண்ணி பேச தெரியாது. இந்த மாதிரி இருந்தால் பிரயோஜனமே இல்லை இல்லையா, அதுவும் இந்த காலத்தில். அதனால தான் வேதமே பிரார்த்திக்கிறது சுவீரோ வீரைஹி. நல்ல வீரர்களும் சூரர்களுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா அந்த சின்ன குழந்தை பிரார்த்திக்கிறான். சுக்ருஹோ கிருஹைஹி. நல்ல வீடு அமையணும்னு பிரார்த்திக்கிறான் அந்த குழந்தை இல்லையா. நீங்கள் எல்லாரும் அந்த பிரார்த்தனை பண்ணி சமிதாதானம் பண்ணிட்டு இருக்கேள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ நம்மளுக்கு வேதத்தில் வரக்கூடியதான இந்த மந்திரங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை பிரார்த்திக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தேவதைகளை பிரார்த்திக்கிறது. தேவதைகள் சாமானியமான ஆசாமியா? வா நினச்சா என்ன வேணா பண்ண முடியும் இல்லையா, பல அனுகிரகம் பண்ண முடியும், நிகிரகம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட தேவதைகளை பிரார்த்திக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்குது இந்த மந்திரங்கள்லாம். இந்த மந்திரங்களை சரியானபடி சொல்லி நாம் பண்ண வேண்டிய சமயத்தில் அனுஷ்டானத்தை ஸ்நானத்தையும் சரி, சந்தியாவந்தனத்தையும் சரி, சமிதாதானங்களையும் சரியான முறையில் நாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமது லைஃப் முழுக்க சூப்பராக இருக்கும். நாம் ரொம்ப பெரிய ஆசாமியாக இருக்கலாம், எதுக்குமே நாம் கஷ்டமே பட வேண்டாம். நல்ல மனைவி அமைவா, நல்ல குழந்தைகள் பிறக்கும்,
சொந்த வீடு கிடைக்கும். எல்லாம் இந்த சந்தியாவந்தன மந்திரத்திலே சமிதாதான மந்திரத்திலையுமே அடங்கி இருக்கு. இதுக்காக தனியாக நீ போய் கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி 5 வயசு 7 வயசுலேருந்து உபநயனம் பண்ண காலத்திலிருந்து கர்மானுஷ்டானத்தை அன்றாடம் நாம் பண்ண வேண்டியதான சந்தியாவந்தனத்தையும் சமிதாதானத்தையும் பிரம்மயஜத்தையும் விடாமல் ஒழுங்காக ஸ்ரத்தையோடு நாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சகல ஸ்ரேயஸும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்துலேயும் சுப்பீரியராக ஆயிடலாம். எல்லாரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவா. சகல ஸ்ரேயஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி அவ்வளவு உயர்வாக இருக்கு நமது மந்திரங்கள். இதெல்லாம் நாம் உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? இப்போ நாம் பண்ணக்கூடிய அனுஷ்டானம் ரொம்ப சின்ன அனுஷ்டானம், சந்தியாவந்தனம் சமிதாதானம் இத்தியாதி. ஆனால் நம்மளுக்கு இத்தனை வேத மந்திரங்களையும் உபயோகப்படுத்துறதுக்கான கர்மாக்களை வேதமே சொல்லி கொடுத்துருக்கு. இவ்வளவு உயர்வான வேதம் இஷ்டப்பிராப்தியனிஷ்ட பரிகாரயோஹோ அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தோ வேதயதி சஹா வேதஹா அப்படின்னு வித்யாரண்யால் உபோத்காத பாஷ்யத்தில் வேதத்துக்கு லக்ஷணம் சொல்கிறார். நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நம்மளுக்கு ஹிதமோ, அது எல்லாத்தையும் அடையறதுக்கான உபாயமும், எதெல்லாம் நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்குமோ அதெல்லாம் விளக்கறதுக்கான உபாயத்தையும் சொல்லி கொடுக்கறது தாண்டா வேதம் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ பயமுறுத்துறது இல்லை வேதம். இதுதான் வேதம்னாலே இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டால் நம்மளுக்கு புரியும். அப்போ இத்தனை மந்திரங்களும் சில பல அனுஷ்டானங்களில் விநியோகத்தை அடையிறது. கிரகஸ்தனாக நாம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல அனுஷ்டானம் பல கர்மாக்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பிரம்மச்சாரியாக இருக்கிறச்ச அவனுடைய சமயத்தில் அதிகமான சமயம் வேதாத்தியனம் பண்ணுறது, வித்தியை கிரகிச்சுக்கிறதுல அவன் செலவிடுறான். பிரம்மச்சரியம் முடிஞ்சு அவன் கிரகஸ்தனாக போகிறச்ச என்ன பண்ணுறான்னார், பல தர்மானுஷ்டானங்களை பண்ணுறதுல அவனுடைய சமயத்தை அவன் செலவு பண்ணுறான். இப்படி இந்த ஆசிரம தர்மங்களில் பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தில் பல மந்திரங்கள், அத்தனை மந்திரங்களுமே சொல்லலாம், எல்லா மந்திரமும் அதில் விநியோகத்தை அடையிறது. பிராமண பாகம், பிராமண பாகத்தில் என்ன சொல்கிறது, மந்திர பிராமணையோர் வேதநாமதேயம் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்லிவிட்டார். வேதன்னா என்னடான்னார், மந்திரம் பிராமணம், இதுக்கு தாண்டா வேதம்னு பேர் அப்படின்னு ஸ்வரூப லக்ஷணம் வேதத்துக்கு. மந்திர பிராமணையோர் வேதநாமதேயம்னு சொல்லிவிட்டார். இப்போ அத்தனை மந்திரங்களும் யாகங்கள்னு சொல்லுவா. யாகன்னா என்ன, 3 அக்னியை வச்சுண்டு பண்ணக்கூடியதான யாகங்கள், அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகயஜ்ஞங்கள், ஆதானாதி பாகயஜ்ஞங்கள், சோமசம்ஸ்தை அப்படின்னு 7 சோமசம்ஸ்தைகள், இதெல்லாம் ஆகிதாக்னிகள்லாம் பண்ணுவா. 48 சம்ஸ்காரத்தில் 40 சம்ஸ்காரங்கள் கிரியாத்மகமான சம்ஸ்காரங்கள், 8 ஆத்மகுணம் கௌதமர் தர்மசூத்திரத்தில் சொல்கிறார். இதில் விவாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தில் கர்மானுஷ்டானத்தில் நாம் பல மந்திரங்களை விநியோகப்படுத்துகிறோம். அப்புறம் விவாகத்திலிருந்து ஆரம்பித்து பல அனுஷ்டானத்தில் நம்மளுடைய மந்திரங்கள்லாம் விநியோகத்தை அடையிறது. இந்த பிராமண பாகம் என்ன சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா, எந்த மந்திரத்தை எங்கே விநியோகப்படுத்தணும், இப்படி ஒரு கர்மா இருக்குது, அக்னிஹோத்திரம்னு ஒரு கர்மா இருக்குது, சோமயாகம்னு ஒரு கர்மா இருக்குது, இதை பண்ணணும், இதை இவன் பண்ணணும், உனக்கு இந்த ஆசையா பையன் பிறக்கணுமா இந்த கர்மாவை பண்ணு, இப்படி காமிய கர்மாக்கள்லாம் சொல்லும். அதை பற்றி உயர்வாக பேசுகிறதுக்காக சில கதைகள்லாம் சொல்லும். பிரஜாபதினு ஒருத்தர் இருந்தார், அவர் இதை பண்ணினார் அதை பண்ணினார் அப்படின்னு கதை சொல்லும். தேவாசுரா சையத்தா ஆசன், தேவதைகளும் அசுரர்களும் சண்டை போட்டுண்டா, தேவதைகள் தோத்து போயிட்டா, அவன் ஜெயிக்கிறதுக்காக பிரஜாபதியை போய் கேட்டா,
அவர் இந்த கர்மாவை அவருக்கு உபதேசம் பண்ணார், அவள் இந்த கர்மானுஷ்டானம் பண்ணால் ஜெயத்தை அடைஞ்சுட்டா, அசுரால தோக்கடிச்சுட்டா. இப்படி கதையெல்லாம் சொல்லும். இப்படி கதையை சொல்கிறது மூலமாக நம்மளுக்கு கர்மாக்களை போதிக்கும். இதுதான் பிராமண பாகத்தினுடைய வேலையே. இப்படி ரெண்டு தானே. வேதம்னா என்ன? ஒன்று மந்திரம், ஒன்று பிராமணம் இல்லையா? சில வேதங்களில் சில சாக்கையில் பிராமணமும் மந்திரமும் சேர்ந்து வந்திருக்கும். அதனால தான் கிருஷ்ணயஜுர்வேதம்னு பேர். பிராமணம்னு சொல்லக்கூடியதான சாக்கையிலையும் மந்திரங்கள்லாம் உண்டு, சம்ஹிதையிலையும் பிராமணங்கள் உண்டு. அதனால தான் கிருஷ்ணயஜுர்வேதம்னு சொல்கிறோம். இப்படி இதை ரெண்டாக பிரிக்கணும். பிராமண பாகங்கள் மந்திர பாகங்கள்னு பிரித்தா அதுக்கு இப்படி விநியோகங்கள் இருக்குது. இதை நாம் தெரிஞ்சுண்டு கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்காக நாம் வேதாத்தியனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது. இப்போ 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும் அல்லது 10th பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது முதல் உத்தேசம் இல்லையா? அப்புறம் எதுக்கு நான் 10th பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது. அப்போ தான் நான் +1 போக முடியும். அப்புறம் நீ எதுக்கு +1 போனோம் அப்படின்னா அது அடுத்தது, அடுத்த சோப்பானம். அந்த மாதிரி முதல்ல நம்ம ஏன் வேதாத்தியனம் பண்ணுறோம்? வேதாத்தியனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே, அதனால அத்தியனம் பண்ணுறோம். எந்த உத்தேசமும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காம வேதாத்தியனம் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சரிப்பா, அதனால வேதாத்தியனம் பண்ணுறேன், சந்தோஷம். அது மட்டும் போருமா அப்படின்னார். வேதாத்தியனம் பண்ணினா அந்த அப்புறம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீ படித்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும்னு பல கர்மாக்களை சொல்லியிருக்கு இல்லையா? அதெல்லாம் நீ பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு தானே ஒரு விஷயத்தை எதுக்கு படிக்கிறோம்? அதில் என்ன சொல்லியிருக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் படிக்கிறோம். அப்போ இதை கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம அதை பண்ணணுமே இல்லையா? அப்போ அதை பண்ணணும், கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு நான் வேதாத்தியனம் பண்ணி தான் பண்ணணுமா? இத்தனை வருஷம் வாத்தியார்கிட்ட அடியும் உதையும் வாங்கிட்டு இப்படி வாத்தியார் சந்தை சொல்லி நான் திருவ சொல்லி இப்படி தான் பண்ணணுமா? அது என்னென்ன கர்மா எப்படி பண்ணணும்னு வேற பிரகாரமாக ஏதோ ஒரு லிஸ்ட்டு எழுதி அதாவது இதுக்கப்புறம் இது பண்ணணும்னு என்னுடைய தமிழ் பாஷையிலையோ ஹிந்தி பாஷையிலையோ இல்லை தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ நான் அதை எழுதி வச்சுட்டு பண்ணிவிட்டா போகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு சொல்லுவா, சுவாமின்னு இது சரியாக வரும். எப்போ சரியாக வரும்னா வெறும் திருஷ்ட பலகமாக இருந்தால் இது சரியாக வரும். நீ ஒரு செயலை பண்ணி கண்ணுக்கு எழுத்தா மாதிரி ஒரு பிரயோஜனத்தை அடையிறிய, அது மட்டும் இந்த கர்மானுஷ்டானத்துக்கு பலனாக இருந்தால் நீ சொல்கிற மெத்தடு கரெக்டு. இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். ஆனால் இது மட்டும் இதுக்கு பிரயோஜனம் இல்லைப்பா, அதிருஷ்டமும் இதுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. குளிக்கிற எப்படி குளித்தாலும் அழுக்கு போகும் இல்லையா? ஷவரை போட்டு வெந்நீரில் குளித்தாலும் போகும், சோப்பு தேய்ச்சி குளித்தாலும் போகும், ஷாம்பு போட்டு குளித்தாலும் போகும், நீ எப்படி குளித்தாலும் அழுக்கு போகும். ஆனால் வஸ்திரம் கட்டிண்டு ஒரு நியமத்தோட பேசாமல் சங்கல்பம் பண்ணிண்டு சூக்தம் சொல்லிண்டு பகவத் ஸ்மரணையோட ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி பண்ணினா திருஷ்ட பலனும் கிடைக்கும், அதிருஷ்ட பலனும் கிடைக்கும். ரெண்டு பிரயோஜனம் இருக்குது. இப்படி தான் இந்த கர்மானுஷ்டானத்தில் இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் நான் உபயோகப்படுத்தி கர்மானுஷ்டானம் பண்ணுறதுனால இன்னொன்று மேலே சொல்லும் சாஸ்திரம். மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுண்டு அந்த மந்திரத்தை சொன்னால் ஓஹோஹோ இந்த மந்திரம் சொல்லி இது பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் வரணும். அப்படி நீ ஞாபகப்படுத்திண்டு கர்மாக்களை பண்ணினா உனக்கு அந்த அதிருஷ்டம் ஏற்படுறது. பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகாக மந்திராக அப்படின்னு சொல்லும். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செயல்களை பண்ணுறோம், அதில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்கிறோம், ஆனால் அர்த்தம் தெரியாது. அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் விபரீத கிரமம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னார், முதல்ல மந்திரத்தை கற்றுக்கணும், அப்புறம் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கற்றுக்கணும்,
அப்படி இந்த செயல்கள்லாம் பண்ணணும்னு இந்த கல்பத்தை கற்றுக்கணும், பிரயோகங்களை கற்றுக்கணும். அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இவனுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தால் அதனால் அந்த செயல் ஞாபகம் வரும். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் ஞாபகம் வந்து அதனால் அந்த செயல் ஞாபகம் வந்து இவன் அந்த செயலை பண்ணணுமா. எப்படி இருக்கு பாருங்க. இவன் மந்திரம் சொல்லணும், மந்திரம் சொல்கிறச்சியே அந்த அர்த்தம் இவனுக்கு ஞாபகம் வரும். அர்த்தம் அந்த அதில் மந்திரத்தில் பிரகாசிக்கக்கூடிய தேவதையோ இல்லை திரவியத்தையோ இல்லை செயலையோ அந்த அர்த்தமானது சொல்லும். அப்போ அதை வச்சுன்னு அந்த கர்மா இவனுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகப்படுத்தின்னு இவன் அந்த செயலை பண்ணால் ஒரு அபூர்வம் வருது, நியமாபூர்வம்னு பேர் இதுக்கு. இப்படி தான் மந்திரத்துக்கு பிராமான்யத்தையே மீமாம்சகால் ஸ்தாபனம் பண்ணுறா. பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்வாத் பிரமாணம் பவந்தி மந்த்ராக அப்படின்னு பிராமாணிக்காக பவந்தி அப்படின்னு சொல்கிறா. இந்த அளவுக்கு நாம் எல்லாம் சாத்தியம்னா அசாத்தியமான விஷயத்தை சாஸ்திரம் சொல்லாது. சந்திரமண்டலமாகரேத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. ஒரு நியாயம் உண்டு, ஆக்கியாதானாம் அர்த்தம் ப்ருவதாம் சக்தி சககாரிணி அப்படின்னு. அதாவது நாம் வேதாத்தியனம் பண்ணணும், இந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், இப்படி தெரிஞ்சுட்டு பண்ணணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அர்த்தம் தெரிஞ்சுட்டு இப்படி பண்ணணும், இதை கட்டாயம் பண்ணணும், இந்த மாதிரி பல கர்மாக்களை சொல்கிறதோனும் பல செயல்களை நீ அத்தியனம் பண்ணணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரத்தோடு இருக்கணும், கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும், மந்திரங்கள்லாம் இங்கே விநியோகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு விதி இருக்கணும். பிராமணத்தில் விதிச்சிருக்கணும். சொன்னேனோன்னா பிராமணம்னா என்னென்ன வேதபாகம், அந்த வேதபாகமானது இப்படி விதிக்கிறதோனோ அது எது முடியுமோ அதை தான் விதிக்கும். ஆக்கியாதம் அப்படின்னா விதிக்கு பேர். ஆக்கியாதா விதி பிரத்யேகத்துக்கு ஆக்கியாதம்னு சொல்லுவா. ஆக்கியாதானாம் அர்த்தம் ப்ருவதாம் சக்தி சககாரிணி. சக்தி இல்லாத விஷயத்தை, எந்த விஷயத்துல இவனுக்கு சாமர்த்தியம் இல்லையோ சக்தி இல்லையோ அந்த விஷயத்தை விதிக்கவே விதிக்காது சாஸ்திரம். அதில் எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா ஒன்று குறித்து அந்த விதி கிடையாதுன்னு நீ வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த திரைவர்ணிகாலுக்குள்ள சில பேருக்கு சில வர்ணத்தாக்காலுக்கு சில விதிகள்லாம் விதிச்சிருக்குன்னா முடியாததை விதிக்குமா? முடியும் அவனால். அதனால தான் அது விதிக்கிறது. அது சொன்ன ரூட்டில் நீ வரணும், அவ்வளவுதான் விஷயம். இப்படி பல கர்மாக்களை நமது வேதங்கள் விதிக்கிறது. வேத மந்திரங்கள் எல்லாம் இந்த கர்மாக்களில் விநியோகத்தை அடைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோம் அப்படின்னா பல மந்திரங்களை சொல்கிறோமே, இந்த மந்திரத்தை சொல்லி தான் சூரியோபஸ்தானம் பண்ணணும், இந்த மந்திரத்தை சொல்லி தான் மார்ஜனம் பண்ணணும், இந்த மந்திரத்தை சொல்லி தான் காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன், யார் சொல்லியிருக்கா, எந்த கிரந்தத்தில் இதுக்கு பிரமாணம் இருக்கா? ஸ்ராத்தம் பண்ணுறார் ஒருத்தர் அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லி தான் பிண்ட பிரதானம் பண்ணணும், இந்த மந்திரம் சொல்லி தான் ஹோமங்கள் பண்ணணும், சபிதாதானம் இந்த மந்திரம் சொல்லி தான் பண்ணணும்னு ஏன், யார் சொல்லியிருக்கா, எந்த கிரந்தத்தில் இருக்கு, மகரிஷி சொல்லியிருக்காரா, ஏன் நாம் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதையும் தெரிஞ்சுக்கணும். இதையும் தெரிஞ்சுண்டு இப்படி பண்ணினா எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சொல்கிறது. அது உபாசனா விஷயமா இருந்தாலும் இதனுடைய விநியோகத்தை தெரிஞ்சுண்டு, விநியோஜக வாக்கியத்தை தெரிஞ்சுண்டு, யார் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுண்டு, அதனுடைய அர்த்தவாதத்தை தெரிஞ்சுண்டு, அதனுடைய பிராசஸ்தியம் என்ன, உயர்வு என்னங்கிறத தெரிஞ்சுண்டு, இப்படியெல்லாம் நாம் தெரிஞ்சுண்டு பண்ணினா அதனுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமது சாஸ்திரங்கள் சொல்கிறது. இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நாம் எதுக்கு அத்தியனம் பண்ணுறோம், அத்தியனம் பண்ணதனுடைய பிரயோஜனம் என்ன, அத்தியனம் பண்ணி முடிச்சிட்டோம், சம்ஸ்தையில் பரீட்சை கொடுக்குறோம்,
நன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும். இது முதல் படி, முதல் உத்தேசம். இது நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? 10th பரீட்சைக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவன் வந்து 10th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது அவனுடைய முதல் உத்தேசம். அப்புறம் சரி 10th நீ அந்த அளவுக்கு 99% மார்க் வாங்கி என்னடா பிரயோஜனம், அதனால என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்போ அதுக்கு அடுத்த பதில் சொல்லணும். அப்போ தான் உனக்கு அந்த குரூப் எடுக்க முடியும், அது பண்ண முடியும். சரி 12th நீ பாஸ் பண்ணேன்னா அப்போ தான் உனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். சரி அதில் சீட்டு கிடைச்சா அடுத்தது என்ன, அப்படி மேலே மேலே சோபானம் ஏறிண்டே போகிறதோன்னு உத்தேசிய சோபானம். அந்த மாதிரி முதல் படி நாம் அத்தியனம் பண்ணக்கூடிய வேதத்தை சரியானபடி குருக்கிட்ட பக்தியோட சுஷ்ரூஷை பண்ணி நாம் பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை ஸ்ரத்தையோட அனுஷ்டானங்களை பண்ணி இப்படி அத்தியனத்தை நன்னா பண்ணி முடித்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணணும், பூர்த்தி பரீட்சை கொடுத்து கோல்டு மெடல் வாங்கணும். இது நம்மளுடைய முதல் உத்தேசியமாக இருக்கணும். அதே சமயத்தில் அத்தியனம் பண்ணுற காலத்தில் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் நல்ல புஸ்தகங்களை வாங்கி படிக்கணும். உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம், இல்லை தமிழோ ஹிந்தியோ இந்த மாதிரி எத்தனையோ புஸ்தகங்கள்லாம் கிடைக்கிறது. நல்ல சந்தியாவந்தன மந்திரார்த்தங்கள், சமிதாதான மந்திரார்த்தங்கள் ஏன் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக லகு லகுவாக புஸ்தகங்கள்லாம் போடுறா இல்லையா, அதெல்லாம் வாங்கி நாம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அதிலெல்லாம் உற்சாகத்தை காமிக்கணும். இப்படி படித்து நன்னா வேதாத்தியனம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அது மட்டும் உத்தேசம் இல்லை. இந்த அத்தியனம் பண்ண மந்திரத்தை கர்மாக்களில் நாம் விநியோகப்படுத்தணும். அப்போ எங்கே விநியோகப்படுத்தணும், எப்படி விநியோகப்படுத்தணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுமே. அப்படிங்கிறதுக்கு பிரயோகங்களை நாம் கற்றுக்கணும். பிரயோகங்களை கற்றுண்டா போராது, அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு பிரயோகத்தை கற்றுக்கணும். அப்போ இந்த வேத பாஷ்யமும் பிரயோகமும் ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னப்பட்டு இருக்கு. பிரயோக ஞானம், ஸ்ரௌத பிரயோக ஞானம் நன்றாக இல்லை அப்படின்னா இவனால் வேத பாஷ்யத்தில் சம்பூர்ணமான நைபுண்யத்தை அடைய முடியாது. அது நிஷ்டப்பிரச்சம். பிரயோகத்தில் இவனுக்கு நல்ல நைபுண்யம் வரணும் அப்படின்னா அவனுக்கு அந்த அர்த்தவாதங்களும் பிராமண பாகங்களும் மந்திரார்த்தமும் நன்றாக தெரியணும். ரெண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று கோர்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் பாஷ்ய கிரந்தங்களில் நீங்கள் பார்த்தேல் அப்படின்னா, வித்யாரண்ய பாஷ்ய கிரந்தத்தில் பார்த்தேன்னா எல்லா இடத்துலையும் அத்தனை பிரஷ்னங்கள்லையும் பாஷ்ய பங்கியோட சேர்த்து 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 கல்பசூத்திரத்தை போட்டிருக்கார். வெறுமை இல்லை, அவர் கல்பசூத்திரக்காரர் கோதாயனர் இப்படி சொல்கிறார், ஆபஸ்தம்பர் இப்படி சொல்கிறாருன்னு போட்டிருக்கார். போட்டதோடு நிறுத்தாமல் ஜெய்மினி பண்ணதான நியாயமாலான்னு ஒரு கிரந்தம், கர்ம மீமாம்சா கிரந்தம், அதை ஒவ்வொரு பிரஷ்னத்துலேயும் ஒவ்வொரு அனுவாகத்துக்கும் சேர்க்கிறார் அவர். இப்போ இந்த பிரயோகமும் வேத பாஷ்யமும் ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னப்பட்டிருக்கு. வேதாத்தியனம் பண்ணி பிரயோகத்தை நாம் நன்றாக தெரிஞ்சுண்டு மந்திரார்த்தங்களையும் தெரிஞ்சுன்னு கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே நாம் அதை உத்தேசியமாக வச்சுக்கணும். இப்படி பண்ணினா நம்மளுக்கு சகல ஸ்ரேயஸும் ஏற்படும். இதுதான் நம்மளுடைய லட்சியம் அப்படிங்கிறத கௌமாரே ஆச்சரேத் பிராக்ய தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷஞ்சன்ம ததபி அத்ருவம் அர்த்ததம் அப்படின்னு பிரஹ்லாத சுவாமி சொன்னான் குழந்தைகளுக்கெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் குழந்தைகள் கௌமாரே ஆச்சரேத் பிராக்ய தர்மான் பாகவதானிக, கௌமாராவஸ்தையிலேயே குமாரனாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே தர்மங்களை ஆசையோட அனுஷ்டானத்தையும் வேதாத்தியனத்தையும் ஆசையோட பண்ணினா, இந்த மாதிரி நாம் பெரிய உத்தேசியம் இருக்குது, அதை நாம் அடையணுங்கிற ஒரு ஆசையோடு நாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக ஆகிடும். அப்போ பிரஹ்லாத சுவாமி கிட்ட கேட்டானா ஒருத்தன், பிரஹ்லாதா நீ நிறைய உபதேசம் பண்ணுற, எங்களுக்கு இப்போ ரொம்ப சின்ன வயசு, 10 வயசு கூட ஆகலை, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான், நாங்கள் இந்த பஜனையெல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நாராயண நாராயண பஜனையெல்லாம் கொஞ்சம் காலம் கழித்து வச்சுக்கிறோம், செட்டில் ஆகிறோம், ஒரு கல்யாணம் பண்ணி வீடு வாங்கி செட்டில் ஆகி
கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிறோமேன்னா அவன் சொன்னான், இல்லைப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ நாளைக்கு உசுரோடு இருப்பியா மாட்டியா யாருக்கு தெரியும், அதனால் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பின்னார். அவன் அடுத்த கேள்வி கேட்டான், அதெல்லாம் வாஸ்தவம், நான் பாட்டுக்கும் இப்போலேருந்தே சொம்ப தூக்கிண்டு அப்படி புண்டதாரணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா யார் எங்களை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்டான். அந்த அசுர குழந்தை கேட்குறான், பிரஹ்லாதா இன்னிலிருந்தே நான் பாகவதன்னா பாகவதனை யாரா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு அன்றைக்கே கேட்டிருக்கான். பிரஹ்லாத அவதாரம் எப்போ? நரசிம்மாவதாரம் ஏதோ யுகாந்தரத்தில் அப்போயே கேட்டிருக்கான் அந்த குழந்தை. இன்றைக்கி பல பேர் கேட்குறோமே இல்லையா, அத்தியனம் பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வயசு வந்துடுத்துன்னா அப்புறம் சிகையை எடுக்கணும்னு தோன்றுறது, கிராப்பு வச்சுக்கணும்னு தோன்றுறது, அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பா கல்யாணம் நடக்கும்னு தோன்றுறது, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னு தோன்றுறது, வைதிகம் தவிர மிச்ச சமயத்தில் பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கணும்னு தோன்றுறது இல்லையா, இந்த மாதிரிலாம் அனாச்சாரம் தோன்றுறது இல்லையா. இது இன்னைக்கு இல்லை, அன்னிலே அப்பயே கேட்டிருக்கான் அவன். இப்போலேருந்து என்ன நீ ஜால்ராவை தூக்கிட்டு அடிக்கணும்னு சொல்கிறியே, ஏதோ குறிப்பிட்ட சமயம் அது இருக்கட்டும், முழு நேரமாக நான் ஃபுல் டைம் ஜாபாக அதை எடுத்துக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் நான் ஃபுல் டைமாக இப்படியே இருக்கணும்னு இல்லை, நான் பார்ட் டைமில் இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னானா. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ இந்த கவலையை படவே வேண்டாம். பிரகலாத சுவாமி சொல்கிறான், கௌமாரே ஆச்சரே பிராக்ய தர்மான் பாகவதானே. இந்த கௌமாராவஸ்தையிலிருந்து நீ ஒரு ஆசையோட பகவத் பக்தியோட அப்படி தர்மத்தில் ஒரு நிஷ்டையோட இந்த விஷயம் தர்மங்கள்லாம் ஆச்சரணம் பண்ண ஆரம்பிச்சுட்ட, பகவத் பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, இதனுடைய பலன் உனக்கு வரக்கூடியதான பத்னி உத்தமியாக வருவா, மகா சாத்வியாக வருவா. உனக்கே ஏதோ ஒரு சமயத்தில் தர்மத்திலிருந்து சலனம் ஏற்பட்டது அப்படின்னாலும் அவ உன்னை திருத்துவா. அப்படி இதனுடைய பலன் உன்னை மேலே தூக்குமே தவிர இந்த கர்மானுஷ்டானம் ஆச்சாரம் வேதாத்தியனம் இதனுடைய பலன் குரு சுஷ்ரூஷை இதெல்லாம் பண்ணுறதுனால யாராவது ஒருவன் கீழே போவானோ? போகவே மாட்டான், நிச்சயமாக கிடையாது. விஸ்வாசத்தோட அத்தியனம் பண்ணுறதுனாலையும் ஆச்சாரமாக இருக்கிறதுனாலையும் ஆத்மகுண சம்பன்னனாக இருக்கிறதுனாலையும் இவனுக்கு ஸ்ரேயஸ்ஸு தான் ஏற்படும், அஸ்ரேயஸ் ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்கிறார் பிரகலாத சுவாமி. இன்னிலிருந்து நீ பண்ண ஆரம்பிச்சுட்டே அப்படின்னா உனக்கு உத்தமோத்தமையான பத்னி அமைவாடா. அதனால நீ ஏதோ காலங்கழித்து பண்ண ஆரம்பித்தாதான் இந்த இடைஞ்செல்லாம் உனக்கு இப்போலேருந்து ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் உனக்கு அனுகூலமாக அமைய ஆரம்பிச்சிடும், சுத்து வட்டாரம் முழுக்க உனக்கு அனுகூலமாக இருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பிரகலாத சுவாமி உபதேசம் பண்ணுறார். அந்த மாதிரி நாம் எல்லாரும் இன்னிலிருந்தே அத்தியனம் பண்ணின்னு இருக்கோம். இந்த சமயத்திலிருந்தே ஒரு ஆசையோட அனுஷ்டானத்தில் ஸ்ரத்தையோட ஆச்சாரங்களில் ஒரு விஸ்வாசத்தோட ஸ்ரத்தா அப்படிங்கிறதுக்கே சாஸ்திரேஷு குருவாக்கியேஷு சத்யபுத்தியா அவதாரணா சா ஸ்ரத்தா கீர்த்திதா சத்பி யயா வஸ்தூபலப்யதே அப்படின்னு விஸ்வாசம் குருவாக்கியத்திலையும் சாஸ்திர வாக்கியத்திலையும் ஒரு நம்பிக்கை, இதுக்கு தான் ஸ்ரத்தேன்னு பேர். இந்த ஸ்ரத்தையோடு நாம் அத்தியனம் பண்ணுறது, பக்தியோடு அத்தியனம் பண்ணுறது. அதனால தான் வேதம் சொல்கிறோம் அப்படின்னா கீழே உட்காண்டு தான் சொல்லணும், சப்பலாங்கால் போட்டுன்னு தான் சொல்லணும், சட்டை போட்டுண்டெல்லாம் சொல்லக்கூடாது, காலில் செப்பல் போட்டுண்டு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பல நியமங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம குருலாம் இப்போ இஷ்டத்துக்கு எப்படி வேணால் சொல்லலாம் அப்படின்னு ஒரு அதில் ஒரு அனாதரவு ஒரு கௌரவ குறைச்சல் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல நெற்றுவாக சொல்கிறான், ஆனால் இந்த கௌரவம் அவன் கொடுக்கறதில்ல. பல குழந்தைகள்கிட்ட நாம் பார்க்குறோம், அதனால சொல்கிறோம். அவன் எப்படி வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அந்த வேதத்துக்கான கௌரவத்தை கொடுக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த கல்வச்சவாரம் இருக்கே, இந்த கல்வச்சவாரம்ங்கிறது இதோட நான் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன், முடிய போகிறது. இந்த கல்வைத்தவாரம் இருக்கே அது ஒரு விசேஷமான ஸ்பர்தை, விலக்ஷணமான ஸ்பர்தைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதை ஸ்பர்தான்னு சொல்ல முடியாது, பரீட்சைன்னு சொல்ல முடியாது, போட்டின்னு சொல்ல முடியாது, பரீட்சைன்னு அதை சொல்ல முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு விஷயம் அது இந்த கல்வைத்தவாரம்ங்கிறது. ஷலாகா பரீட்சா அப்படின்னு சொல்கிறது.
அப்போ ரொம்ப மகா வித்வான்கள்லாம் இந்த கல்வைத்தவாரம் சொல்லுவா. 80 வயசு மைசூர் கணபாடிகளும் கல்வைத்தவாரம் சொல்லுவார். அவருக்கு வயசு 80. கும்பகோணத்தில் பிராச்சீனமாக வேதாத்தியன பரிபாலன சபையில், வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையில் கல்வைத்தவாரம் ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதில் 80 வயசு மைசூர் கணபாடிகள் பரீட்சாதிகாரி. அவரும் பரீட்சாதிகாரியாகவும் இருந்துட்டு அவரும் அத்தனை வயதுலேயே கல்வைத்தவாரம் சொல்லுவார். 15 வயசு பையனும் கல்வைத்தவாரம் சொல்லுவான். அப்போ ஏற்பட்ட ஒரு பரீட்சை அது, ஸ்பர்தை. அப்பா பல பரீட்சைக்கு அதிகாரியாக இருந்திருக்கார். மகா வித்வான்கள்லாம் சில பேர் என்ன பண்ணுவா, கல்வைத்தவாரத்துக்கு அப்படி ஏறி வருவா. வறட்சியே அவளை பார்ப்பார். பார்த்தா ஒரு அகங்காரத்தோடு வருவாவா. வந்து அவள் ஆரம்பிக்கிற தோரணையே வேறு மாதிரி இருக்கும். ஓம் அப்படின்னு ஆரம்பித்து அப்படி சொல்லுவா. சொல்லினா யாராக இருந்தாலும் அது வந்து அந்த வேதம் அதனுடைய வேலையை காமிக்கும். கவுத்து விழுந்துருவோம் அவளுக்கு, டமால்னு விழுந்துருவா. இதோ வேஷ்டனை இல்லாததுக்கு வேஷ்டனை சொல்லிவிடுவா, இல்லைன்னா சொன்னத்தை திரும்பி சொல்லிவிடுவா. ஆனால் மகாவித்வானவா, கோல்டு மெடலிஸ்ட்டு, கவுத்துடும். அப்பா சொல்லுவார், அது வேதம் இல்லையா, அதுக்கிட்ட நான் மரியாதையோடு இருக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும். எனக்கு தான் நெற்றுவாயிடுத்து, எங்கே கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு அகங்காரப்படக்கூடாது வேதத்துக்கிட்ட. அது வேத மாதா, அதை நினச்சா தலையிலேயே அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார் அவர். ரொம்ப அடக்கத்தோடு ஒரு சின்ன சாதாரணமான பையன் ஒருத்தன் வருவான், அடக்கமாக சொல்லுவான், அவன் ஜெயிச்சிருவான். அப்போ இந்த வேதத்திலையும் ஆச்சாரத்திலையும் அனுஷ்டானத்திலையும் நம்மளுக்கு ஒரு கௌரவ புத்தி வேணும். கௌரவ புத்தியோட, வினயத்தோட, ஸ்ரத்தையோட நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக இருக்கும். எல்லா சகல ஸ்ரேயஸையும் நாம் அடையலாம். இந்த கர்மானுஷ்டானத்தில் நமது மந்திரங்களுடைய விநியோகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு நாம் ஆபாதமாக பொதுவாக கர்மானுஷ்டானம்னா என்ன, நாம் ஏன் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், நமது அத்தியனம் பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் சில மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் நாம் இங்கே பார்த்தோம். இதனுடைய ஒரு பலன் எல்லாருக்கும் இதில் ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டு, அத்தியனத்திலையும் கர்மானுஷ்டானங்கள்லையும் ஸ்ரத்தை ஏற்பட்டு எல்லாரும் சகல ஸ்ரேயஸையும் அடையணும் அப்படின்னு பகவத் சந்நிதியில் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2 வார்த்தையை இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஓம். तस्माद्वा एतस्मादात्मन आकाशस्य सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः